இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லோரும் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக எல்லாரோட லஞ்சுமே பிருந்தா தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிருந்தாவோட லஞ்ச் தான். பிருந்தா வந்து ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கடையல், சாதம் சுட சுட. இந்த டப்பாவில் வந்து கொய்யாப்பழம், இது வந்து அவங்க வீட்டில் பழுத்த கொய்யாப்பழமாக, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சந்தோஷோட லஞ்ச் தான். சார் வந்து இன்றைக்கி ஆனியன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இது வந்து ஆனியன் ரைத்தாவுக்காக ஆனியன் தனியாக, தயிர் தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஏன்னா அது காலையிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்தில் ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி வந்து அமர்நாத் லஞ்சில் ஜாயின் பண்ணல, நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஸோ எங்கள் 3 பேரோட லஞ்ச் பாக்ஸ் தான் இருக்கும். சார் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ஹோட்டலில் விட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் உமா சிஸ்டர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். பலாக்கொட்டை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். யூஸ்வலாக பொரியல் பண்ணுவேன் இல்லையா, இந்த டைம் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால பாயில் பண்ணி வச்சா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்றதுக்காக அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது நல்லாயிருக்கும், அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு நம்ம உரிச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாம்பழமும் தயிர் சாதமும்.